நான் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்ட கொலாப் பண்ணேன், எனக்கு வந்துட்டு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை வந்துட்டு அவங்க ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல, இல்லை வந்த ஆடு வந்து கொலாபரேஷன் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆனால் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஸோ அது எப்படி என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிறதுல ஐ திங்க் மிஸ்டர் ஜேசன் சாமுவேல் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த வீடியோ அவரையும் டேக் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல், பீப்புளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் திங், ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் சூஸ் பண்ணுறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணணும், நம்ம பிஸ்னஸ்க்கு ரிலவெண்ட்டாக. ஸோ அவுட்ரைட் செலிப்ரிட்டிஸ்ன்னு சூஸ் பண்ணாமல் பிளாகர்ஸ் இருக்காங்க, ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, அண்ட் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. அதில் நம்ம ப்ராடக்ட் வந்து எந்த லைஃப் ஸ்டைல் ஆஃப் பீப்புளுக்கு ப்ராப்பராக சூட் ஆகுமோ அதை ஃபஸ்ட் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ஒரு கொலாபரேஷன் பண்ணும்போது எனி செலிப்ரிட்டி, ஸோ சினி ஆர்டிஸ்ட்டை கொலாபரேஷன் பண்ணுறதை விட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை பற்றி ரிவ்யூ போடுறவங்ககிட்ட கொலாபரேட் பண்ணும்போது எனக்கான ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும், கன்வர்ஷன் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் பெட்டராக இருக்கும். அண்ட் கொடுக்குற வேல்யூக்கு எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பே பண்ணுறத விட அமௌண்ட் ரிட்டர்ன் வரணும். ஸோ என்ன தான் ஃபாலோவர்ஸ் நிறையா இருந்தாலும் அந்த ஃபாலோவர்ஸ் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா எனி இன்ஃப்ளூயன்சர் ஃபார் திஸ் மேட்டர். ஸோ லெட்ஸ் டேக் இவங்க நீலிமா இசை ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே போகிறோம் அண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனி போஸ்ட். ஸோ இவங்க வந்து ஏதாவது ஒன்று கொலாப் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி போஸ்ட் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டியூம்ஸ் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் திங் கமெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ 101 கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஒரு கொலாபரேஷன் வீடியோவுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி என்கேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவங்களை வந்து கன்சிடர் பண்ணுவேன் நான் கொலாபரேட் பண்ணுறதுக்காக. தென் உள்ள கமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்டியூம் பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க 1 2 நிறையா. இது பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறக்கு அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் ஃபுல்லாக கமெண்ட்ஸை வந்து ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ எத்தனை பேர் வந்து அந்த காஸ்டியூம் பற்றி சொல்லியிருக்காங்க அண்ட் சொல்லியிருக்கவங்க மென்னா விமெனா. ஸோ இது விமென்ஸ் காஸ்டியூம் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி வந்துட்டு விமென் அதிகமாக ரியாக்ட் பண்ணாங்கன்னா the சான்சஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம இன்ஃப்ளூயன்சர் சூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் ப்ரொஃபைல்ஸும் இருக்கும். ஸோ ஃபாலோவர் கவுண்ட் வந்து நிறையா இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அந்தளவுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்காது. அது கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஃபாலோவர்ஸ்க்கும் லைக் பண்ணதுக்கும் கமெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஸோ நார்மலி ஒரு என்ன சொல்கிறது 4000 to 5000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா 25 to 30 இல்லைனா 40 லைக்ஸ் வரணும் அண்ட் 3 அல்லது 4 கமெண்ட் வரணும். ஸோ இதுதான் வந்து ஒரு தம் ரூல் மாதிரி. ஸோ அந்த இது வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் a genuine பேஜ். அது மாதிரி இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுவும் பார்க்க முடியும். ஸோ அந்த பேஜுக்கு வந்து முன்னாடி ஏதாவது நேம்ஸ் இருந்திருக்கா, வேறு பேஜ்லேருந்து வாங்கியிருக்காங்களா. ஸோ இதெல்லாமே நடக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மீம்ஸோ இல்லை சினிமா கண்டென்ட் போட்டு ஃபாலோவர்ஸை ஏற்றிட்டு அதை வந்து அப்படியே விற்றுருவாங்க. ஸோ அதுவும் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை பண்ணாதீங்க. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அது யூஸே இல்லை. வெறும் நம்பர்ஸ் வச்சுட்டு சேல்ஸ் ஆகாமல் இருக்கிறது வந்து யூஸே இல்லை. ஸோ ஒரு ப்ரொஃபைல்குள்ளே போகிறீங்கங்கும்போது ஸோ அபவுட் திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க, அக்கௌண்ட் எங்கேருந்து இருக்குது, ஃபார்மர் யூசர் நேம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த யூசர் நேம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வேறு பக்கம் இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா நேம்ஸ் வந்து வேறு நேம்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ எஸ், இதெல்லாம் விஷயங்கள். அண்ட் நம்ம கொலாபரேஷன் கேட்கும்போது நமக்கு மட்டுமே யோசித்து கேட்காம லைக் எனக்கு சேல்ஸ் வேணும் அப்படிங்கிறது மட்டுமே கேட்காம எண்ட் ஆஃப் தி டே அவங்க எதுக்காக உங்களுக்கு பண்ணித்தரணும் அப்படிங்கிறது இஸ் அ வெரி பிக் கொஸ்டின். ஸோ ஹெல்ப்காக கேட்குறங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே ஒரு பிஸ்னஸ் டீல் அப்படின்னு வரும்போது மியூச்சுவலாக பெனிஃபிட்டடாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கும் அதில் ஒரு பெனிஃபிட் வரணும், நமக்கும் ஒரு பெனிஃபிட் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டோன் அண்ட் இதில் வந்துட்டு பேசணும் அப்படின்னா
பெட்டரான இது கிடைக்கும். எஸ், ஸோ கொலாபரேஷனுக்கு ப்ராடக்ட் மட்டுமே பண்ணுங்கிறது இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. அவங்க ஆப்ஷன்ஸ் முன்னாடி கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது கேளுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஹோப் இட் வுட் பி யூஸ்ஃபுல். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்ததுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.